ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்மலான கியர் டிரான்ஸ்மிஷன் காரை ஓட்டும்போது கிளச்சை ஃபுல்லாக இடது காலால் மிதித்து கியர் போட்டதும் கிளச்சை மெல்ல விட்டு பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் வலது காலால் கண்ட்ரோல் பண்ணி காரை ஓட்டுவீங்க. இந்த மாதிரியான கார் ஓட்டுற முறை வழக்கமான ஒன்று தான். ஆனால் புதுசாக ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன், அதாவது வித்தவுட் கிளச்சு காரை ஒருத்தவங்க ஓட்டும்போது நீங்கள் எந்த முறையில் உங்கள் கால்களை பயன்படுத்தணுங்கிறத தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி உங்கள் வலது காலால் எப்படி பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் கண்ட்ரோல் பண்ணீங்களோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். பட் நீங்கள் கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணால் அதே மெத்தடை இந்த ஆட்டோமேட்டிக் காரில் நீங்கள் பிரேக்கில் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் புதுசாக ஓட்டுறவங்க பிரேக்கை கிளச்சு மாதிரி நினச்சிட்டு இடது காலால் ஆப்ரேட் பண்ண முயற்சி செய்வாங்க. இதனால் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் கிளச்சை இடது காலால் நல்லா டீப் ப்ரெஸ் பண்ணுவீங்க. அதே நினப்பில் இந்த காரில் பிரேக் படலை நீங்கள் டீப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சடனாக பிரேக் போட்ட மாதிரி உங்கள் கார் நின்றுடும். இதனால் பின்னாடி வர்ற கார் உங்களை மோத வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காலை மாற்றி நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கன்ஃபியூஷனில் ஆக்சிலேட்டர் மிதிச்சா உங்களால் மற்றவங்க உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோ கியர் கார் ஓட்டும்போது வழக்கமாக உங்கள் வலது காலாலேயே பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் ஆப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் இடது காலுக்கு ஓய்வு கொடுத்துருங்க, அவ்வளோதான்.